ஈரோடு ஜவுளி வார சந்தைக்கு வெளியூர் வியாபாரிகளின் வருகை அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் விற்பனை களை கட்டியுள்ளது. ஈரோட்டில் திங்கள் இரவு தொடங்கி செவ்வாய் மாலை வரை இரவு முழுவதும் விடிய விடிய நடைபெறும் இந்த சந்தைக்கு கேரளா, ஆந்திர மாநில வியாபாரிகளும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஜவுளி ரகங்களை கொள்முதல் செய்ய வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் தேர்தலுக்கு பின் நேற்று இரவு தொடங்கிய ஈரோடு ஜவுளி வார சந்தைக்கு வெளியூர் வியாபாரிகள் வரத் தொடங்கியுள்ளனர். சில வாரங்களாக பணம் எடுத்து வருவதில் சிரமம் இருந்ததால் கொள்முதல் செய்ய வராமல் தவிர்த்ததாக கூறிய வெளிமாவட்ட சிறு வணிகர்கள் விதிமுறை தளர்வை தொடர்ந்து இந்த வாரம் சந்தைக்கு வந்ததாக தெரிவித்தனர். இதனால் கடந்த சில வாரங்களாக தடைபட்டிருந்த விற்பனை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கேரளா, கர்நாடகா பாட்டியில் இந்த வாரம் கொஞ்சம் ரெஸ்டாக நல்லா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குங்க. தேர்தல் இருந்ததுனால ஒரு 2-3 வாரமாகவே கொஞ்சம் வியாபாரம் சுணக்கமாக இருந்தது. இந்த வாரம் பரவாயில்லைங்க, நல்லா பார்ட்டியெல்லாம் வந்திருக்காங்க, வியாபாரம் நல்லா ஆகிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டில் உள்ளதை விட ஈரோடு ஜவுளி சந்தையில் இந்த திங்கக்கிழமை கூடுறதுல ரேட்டுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்ற இடத்துக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. துணி நல்லாயிருக்கும், வாங்கிட்டு போனால் எங்களுக்கும் கொஞ்சம் அதில் முதலீடு போட லாபங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். இனி வரும் வாரங்களில் வெளியூர் வியாபாரிகளின் வருகை இன்னும் அதிகரித்து விற்பனையும் அதிகரிக்கும் என வணிகர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். கோடை வெயிலுக்கு ஏற்ற காட்டன் ஜவுளி ரகங்கள் அதிக அளவில் விற்பனையாவதாக கூறிய வியாபாரிகள் விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு வந்து செல்பவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகையால் சில்லறை விற்பனை அதிக அளவில் நடைபெற்றதாக தெரிவித்தனர். இது ஜாலியோ ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.